ஹாய், நாம் இந்த சேனலில் சில கீரை வகைகளை பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கீரை வந்து முளைக்கீரை. முளைக்கீரை வந்து எந்த வகையில் நமக்கு நன்மை அளிக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். முளைக்கீரையில் வந்து வைட்டமின் ஏ, பி, சி போன்ற உயிர் சத்துக்கள் இருக்குது. இது வந்து எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்தும் இரும்பு சத்தும் இந்த கீரையில் நிறையவே இருக்குது. இந்த கீரையை தினமும் சாப்பிட்டு வரவங்களுக்கு வந்து தலைமுடி வந்து அவ்வளோ லேஸில் நரைக்காது. அதே மாதிரி கண் பார்வையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பலவீனமான உடலை தேற்றும், அதே மாதிரி பசியை தூண்டும். சரும நோய்கள் வந்து இந்த சொறி சுரங்கு இதெல்லாம் வந்து வராமல் இந்த கீரை நமக்கு தடுக்கும். இதை சாப்பிட்டு வர்றதுனால நம்மளது எலும்புகளும் பற்களும் பலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் இருந்தாலும் இது வந்து தீர்த்திடும். மூக்கு ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து நரம்புகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறுநீர் சம்பந்தமாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்கலாம் இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக மொத்தத்தில் முளைக்கீரை வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அகத்திக்கீரை. அகத்திக்கீரையை பற்றி பார்ப்போம். அகத்திக்கீரையிலையும் வைட்டமின் உயிர் சத்துக்களும் சுண்ணாம்பு சத்தும் நிறையவே இருக்குது. இது வந்து உடலுக்கு பலம் தரக்கூடியதாக இந்த கீரை இருக்குது. நமது உடல் எலும்புகளுக்கு வந்து சுண்ணாம்பு சத்து ரொம்ப அவசியம். ஸோ அடிக்கடி அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தால் நமக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து இதில் நிறைய கிடைக்கும். அகத்திக்கீரை சாப்பிட்டு வந்தால் கொஞ்சம் வாயு உண்டாகும். அதை தீக்கிறதுக்கு பெருங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வந்தால் வாயு வந்து நமக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் மூளை சம்பந்தமான பகுதிகளில் வந்து ஏற்படுற புத்தி மந்தம், சோம்பல், அறிவு தடுமாற்றம் இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து அகத்திக்கீரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நல்லா ஆயிடுவாங்க. மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கும் அகத்திக்கீரையை சாப்பிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் அகத்திக்கீரையில் வந்து வைட்டமின் ஏ நிறையா இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு வர்றதுனால கண்கள் வந்து நல்லா இருக்கும். சுண்ணாம்பு சத்து இருப்பதால் பல் வளர்ச்சிக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ அகத்திக்கீரையில் வந்து வைட்டமின் ஏ, சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம், இரும்பு சத்து, அயன் இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால அகத்திக்கீரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோவில் இந்த 2 கீரையை பற்றி பார்த்துருக்கோம். மேலும் பல கீரை வகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி, பாய்.